ஒரு பொண்ணுக்கு பிரசவங்கிறது ஒரு அழகான அனுபவம். ஆனா, அந்த அனுபவத்த நீங்க தாங்க முடியாத வலியோட தான் பெறணும் அப்படின்றது அவசியமே இல்ல. உங்க பிரசவத்துல ஒவ்வொரு நொடியும் வலியின்றி முழு நினைவோட அனுபவிக்க ஒரு வழி இருக்கு. அதுதான் எபிடியூரல் அனல்ஜீசியா. இது சுகப்பிரசவ வலிய குறைக்கிறதுக்கான ஒரு ரொம்பவே பாதுகாப்பான, உலகம் முழுசும் பரவலா பயன்படுத்தப்படுற ஒரு முறை. இது எப்படி வேலை செய்யறதுன்னு சிம்பிளா சொல்றேன். பிரசவத்துக்கு முன்னாடி உங்களோட மயக்க மருந்து நிபுணர், அதாவது அனஸ்தட்டிஸ்ட், உங்க முதுகுல கீழ்ப்பகுதியில ஒரு சின்ன ஊசி மூலியமா மருந்து செலுத்துவாங்க. இந்த மருந்து உங்க கர்ப்பப்பையிலிருந்து மூளைக்கு போற வலி உணர்வை மட்டும் தற்காலிகமா தடுத்துரும். இப்போ நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வலியை மட்டும்தான் மறக்க செய்யும். ஆனா உங்க குழந்தைய வெளியே தள்ளுறதுக்கு தேவையான அந்த அழுத்தம், அந்த ப்ரெஷர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த முழு சக்தியும் உங்ககிட்ட இருக்கும். இதனால முழுமையான சுயநினைவோட, ஆனா வலி இல்லாம உங்க பிரசவத்தை நீங்க ரசிக்க முடியும். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா இதனால குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமான்னு கேட்குறீங்க. இல்லைன்னா வாழ்க்கை முழுசும் முதுகு வலி வந்துருமா அப்படின்னு சில சந்தேகங்கள் வருது. இதெல்லாம் ரொம்பவே இயல்பான சந்தேகங்க தான். நம்ம அது ஒவ்வொரு சந்தேகமா பார்ப்போம். எபிடியூரல்னால நிரந்தரமா முதுகு வலி வரும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து. பிரசவத்துக்கு அப்புறம் வர முதுகு வலிக்கு கர்ப்ப காலத்துல ஏற்படுற உடல் மாற்றங்கள் தான் காரணமே தவிர இந்த ஊசி கிடையாது. ரெண்டாவது, இது உங்க குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பானது. உங்களுக்கு செலுத்துற மருந்துல இருந்து உங்க குழந்தைக்கு போற அளவு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. மூணாவதா, எபிடியூரல் எடுத்தா பிரசவம் மெதுவாகி சிசேரியன்ல தான் முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதுவும் உண்மை இல்லை. நவீன மருத்துவ ஆய்வுகளின்படி எபிடியூரலுக்கும் சிசேரியனுக்கும் நேரடியா எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்ஃபேக்ட் சில நேரங்கள்ல வலியால ஏற்படுற சோர்வு குறைஞ்சு நீங்க ரிலாக்ஸ் ஆகிறதால பிரசவம் இன்னும் சுலபமா கூட ஆக வாய்ப்பு இருக்கு. கடைசியா, எபிடியூரல் எடுக்க சரியான நேரம் இருக்கா? பொதுவா பிரசவ வலி தீவிரமாகிற நேரத்துல தான் எபிடியூரல் கொடுப்போம். ஆனா இந்த முடிவு எடுக்க நீங்க அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டிசைட் பண்றதுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிள் டைம் இருக்கும். இதை நீங்களும் உங்களோட டாக்டர்ஸும் கலந்து பேசி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. வலியை நீங்கி பயத்தை போக்குறது மட்டும்தான் எபிடியூரலோட வேலையா? அதுதான் இல்லை. அது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான சக்தியும் கொடுக்குது. அதாவது உங்கள் பிரசவத்துக்கு தேவையான ஃபிசிக்கல் எனர்ஜி. பிரசவ வலிங்கிறது பல மணி நேரம் நீடிக்கக்கூடிய விஷயம்தான். பட் ஆனால் அந்த எபிடியூரல் வலியோட தீவிரத்தை குறைக்கும் போது உங்கள் உடம்போட சக்தி தேவையில்லாமல் வீணாகிறத தடுக்க முடியும். அதாவது அந்த லேட்டன்ட் ஃபேஸில் இருக்கிற அந்த டைம் சேவ் ஆகும். நீங்கள் சேமித்து வச்சிருக்கிற அந்த சக்தி பிரசவத்தோட முக்கியமான கடைசி நேரத்தில், அதாவது அந்த குழந்தைய வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வலியோட பதட்டப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது உங்கள் குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. ஆக பிரசவங்கிறது வலியோட போராடுற ஒரு போராட்டமாக மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய சந்தோஷமாக வரவேற்கிற ஒரு அழகான அனுபவமாக மாற்ற இந்த எபிடியூரல் ஒரு பாதுகாப்பான மருத்துவ வழிமுறை. உங்கள் பிரசவ காலத்தை நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அணுகுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி, வணக்கம்.